இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கைத்தொழிலின் மூலம் வாழ்க்கையை உயர்த்தும் மை ஸ்கில்ஸ். கல்வியில் பின்தங்கிய 11 வயது மாணவர்களுக்கு கைத்தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும் முயற்சியில் மீண்டும் வெற்றி அடைந்துள்ளது மை ஸ்கில்ஸ் அறவாரியம். சோலார் பிவி, இவி ஸ்கில்ஸ் போன்ற கைத்திறன் பயிற்சிகளை கடந்த ஓராண்டு காலமாக அந்த அறவாரியத்தில் பயின்று வரும் மாணவர்களை அங்கீகரிக்கும் வகையில் நேற்று அந்த அறவாரியம் 100 பேருக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தது. கைத்தொழில் கற்பதன் வழி அம்மாணவர்கள் அதிகமான வருவாயை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்ட முயற்சியாக அவர்களுக்கு இப்பயிற்சியை தமது தரப்பு வழங்கியதாக மை ஸ்கில்ஸ் அறவாரிய இயக்குனர் டாக்டர் சண்முக சிவா பகிர்ந்து கொண்டார். அவர்கள் அனைவரும் சுயமாக வேலை செய்ய வேண்டும், அவர்களும் பணம் சம்பாதிக்க வேண்டும், அதுவே எங்களின் ஒரே நோக்கம். அதனை நாங்கள் மிக சிறப்பாக செய்து வருகிறோம். எங்களிடம் நிறைய இந்திய மாணவர்கள் வந்து சேர்க்கின்றனர். அவரவருக்கு தேவையான கல்வியை நாங்கள் வழங்குகிறோம். எம்மாதிரியான தொழில்களின் வாயிலாக அவர்கள் நிறைந்த வருமானம் பெற முடியுமோ அதற்கேற்ற பயிற்சிகளையும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். கல்வியையும் தாண்டி அவர்களை நல்ல குணம் படைத்தவர்களாகவும் சமூகத்திற்கு சேவை செய்யும் மக்களாகவும் அவர்களை நாங்கள் மாற்றுகிறோம் என டாக்டர் சண்முக சிவா கூறினார். மனைவியை கொலை செய்ய முயற்சி, ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு. கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது மனைவியை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை ஆசிரியர் ஒருவர் நேற்று பினாங்கு பாலிக் புலாவ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மறுத்திருக்கின்றார். நீதிபதி அசான் ஃபாரித் முகமது கைருதீன் முன்னிலையில் அக்குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் 30 வயதுடைய முகமது நஸ்மி இசுதீன் முகமது சுபைரி அவ்வாறு கூறினார். கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அதிகாலை மணி 5:45க்கு சுங்கை ஆரா தாமன் துனாஸ் முடாவில் அவரது வீட்டில் தனது மனைவியான 28 வயதுடைய ஹனி சோஃபியா ஹம்தானை கொலை செய்ய முயற்சித்ததாக முகமது நஸ்மி இசுதீன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 15,000 ரிங்கெட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் ஒருவரின் உத்தரவாதத்தின் பேரில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த வழக்கின் மறு செவிமடுப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. ஐரோப்பிய கிண்ணத்திற்கான காலிறுதி ஆட்டத்திற்கு பயன் முனிக் தேர்வு. யூனியன் பெர்லினுடன் நடைபெற்ற ஆட்டத்தில் களமிறங்கிய பயன் முனிக் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் ஹேரி கேன் இப்பருவத்தில் தமது 25வது கோலை அடித்து சாதனை புரிந்தார். இதன் வழி 3-2 என்ற கோல்களில் வெற்றி பெற்ற பயன் ஐரோப்பிய கிண்ணத்திற்கான காலிறுதி ஆட்டத்திற்கு தேர்வாகியது. பெர்லினில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பயன் 11வது நிமிடத்தில் யூனியன் பெர்லின் அடித்த சொந்த கோலால் முன்னிலை வகித்தது. புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள பயன் 23வது நிமிடத்தில் ஹெரிகேன் வழி ஆட்டத்தை சமப்படுத்தியது. யூனியன் அணிக்கு பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்ட பிறகு ஆட்டம் உற்சாகமாக மாறியது. அதே லியோபோல்ட் குவால்பட் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு தனது அணிக்கான முதல் கோலை பெற்று தந்தார். இருப்பினும் யூனியன் பெர்லினில் மற்றொரு ஆட்டக்காரர் மீண்டும் சொந்த கோலை அடித்ததால் 3-1 என்ற நிலையான பயன் முன்னிலை வகித்தது. நிறைவாக 54வது நிமிடத்தில் குவால்ஃபெல்ட் யூனியன் அணிக்கு 2வது கோலை அடித்து ஆட்டத்தை முடித்து வைத்தார். டிஜிபி கொள்கை வழி 32,000 தொழிலாளர்கள் பலன். கடந்த நவம்பர் மாதம் வரை உயர்வு காணும் ஊதியம் கொள்கை டிஜிபி வழி மொத்தம் 32,000 தொழிலாளர்கள் 16 விழுக்காட்டு வரை ஊதிய உயர்வினால் பலனடைந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட அதன் முன்மாதிரி திட்டத்திலிருந்து சுமார் 3,000 நிறுவனங்கள் டிஜிபியை செயல்படுத்தியுள்ள நிலையில் மொத்தம் 30 கோடியே 40 லட்சம் ரிங்கெட் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். இந்த ஊழியர்கள் அனைவருக்கும் சம்பள உயர்வு கிடைத்துள்ளது. மேலும் ஊதிய உயர்வு பெற தகுதி பெறுவதற்கான நிபந்தனைகளில் ஒன்றாக குறைந்தபட்சத்திற்கு வருடத்திற்கு 21 மணி நேரம் என்ற குறைந்தபட்ச பயிற்சி தேவையையோ அல்லது முன் அடைவு நிலை அங்கீகாரம் மூலம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றார் ஸ்டீவன் சிம். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மக்களவையில் குபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அபுத் ரஹ்மான் கு இஸ்மாயில் எழுப்பிய கேள்விக்கு ஸ்டீவன் சிம் அவ்வாறு பதிலளித்தார். வருவாய் கசிவுக்கான அதிக ஆபத்து கொண்ட துறையாக மொத்த மற்றும் சில்லறை வர்த்தக துறை அடையாளம் காணப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 தொடங்கி இன்வாய்ஸ் எனப்படும் மின் விலை பட்டியல் முறை அமல்படுத்த தொடங்கியது முதல் வருவாய் கசிவில் மொத்தம் மற்றும் சில்லறை வர்த்தகத்துறை அதிக ஆபத்து கொண்ட துறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்வாய்ஸ் முறை செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து இத்துறை 18 கோடிக்கும் அதிகமான சமர்ப்பிப்புகளை பதிவு செய்துள்ளதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹோ யிங் கூறினார். இந்த துறைகள் பொதுவாக பெரிய பரிவர்த்தனை அளவை கொண்டுள்ளன. தோற்றுநர் மற்றும் பயனர்களின் பல சங்கிலிகள் மற்றும் விற்பனை பதிவுகளை கையாளுவதற்கு அதிக இடம், இலக்கவியல் கண்டறிதல் வழிமுறை இல்லை என்றால் 2024 ஆண்டு ஆகஸ்ட் 1 மின் விலை பட்டியல் அமல்படுத்த தொடங்கியதிலிருந்து மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகத்துறை இந்த அமைப்பிற்கு முக்கிய பங்களிப்பாளராக உருவெடுத்தது என்றார் லிம் ஹோ யிங். நேற்று மேலவையில் வருவாய் கசிவில் அதிக ஆபத்தை கொண்ட துறைகள் தொடர்பில் செனட்டர் டத்தோ லோகியான் சுவான் எழுப்பிய கேள்விக்கு லிம் ஹோ யிங் அவ்வாறு பதிலளித்தார். கடல் எல்லை பிரச்சினைகள் மலேசியா சிங்கப்பூர் இணக்கமான தீர்வு. கடல் எல்லை தொடர்பான பிரச்சினைகளில் மலேசியாவும் சிங்கப்பூரும் ஓர் இணக்கமான தீர்வை நோக்கி செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைப்பாடு சிங்கப்பூர் மலேசியாவின் அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் வர்த்தகம் மற்றும் வட்டார ரீதியில் இரு அண்டை நாடுகளும் பொதுவான ஒரே நிலைப்பாட்டில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் உடனான அதன் தனித்துவமான உறவு தொடர்ந்து வலுப்படுத்துவதை உறுதி செய்ய அரசதந்திர உறவுகளில் மட்டுமல்ல, பொருளாதாரம், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறைகளிலும் மலேசியா ஒத்துழைப்பு வழங்கும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் கூறியுள்ளார். சிங்கப்பூருக்கும் ஒருநாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள அவருடன் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப், வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான், போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக், உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் அசதியோன் இஸ்மாயில் மற்றும் இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் ஆகியோரும் சென்றுள்ளனர். பிரதமரின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் மீது 4 குற்றச்சாட்டுகள். சபாவில் கனிம ஆய்வு உரிமங்களை அங்கீகரிப்பதில் மொத்தம் 1,76,829 ரிங்கிட் 3 சென்ட் கையூட்டு பெற்றதாக பிரதமரின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் டத்தோஸ்ரீ ஷம்சுல் இஸ்கந்தார் முகமது அகின் மீது நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. நீதிபதி சுசானா ஹுசேன் முன் வாசிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை 50 வயதான அவர் மறுத்தார். 2023 ஆண்டு நவம்பர் 24 கோலாலம்பூர் ஜாலான் சுல்தான் ஹிஷாமுடனில் உள்ள ஒரு தங்கும் விடுதி கார் நிறுத்தும் இடத்தில் தொழிலதிபர் ஆல்பர்ட் தொய் ஜியான் சிங் என்பவரிடம் இருந்து தனக்கான 1 லட்சம் ரிங்கிட் ரொக்க பணத்தை கையூட்டு பெற்றதாக டத்தோஸ்ரீ ஷம்சுல் இஸ்கந்தார் மீது குற்றம் பதிவாகியுள்ளது. ஆல்பர்ட் தெய் தொடர்புடைய நிறுவனங்கள் சபாவில் கனிம ஆய்வு உரிமத்திற்காக ஒப்புதலை பெற உதவும் நோக்கில் இந்த கையூட்டு வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. இதேபோன்ற நோக்கத்திற்காக 2024 ஆண்டு ஜனவரி 29 கோலாலம்பூர் புகேட் பண்டாராயா ஜாலான் மிடாங் சிறையில் உள்ள ஒரு வளாகத்தில் டத்தோஸ்ரீ ஷம்சுல் தமக்காக 40,000 ரிங்கிட் பணத்தை தேயிடம் லஞ்சமாக பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 10 துணை சட்டங்கள் உருவாக்கம். MCMC சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறார்களின் வயது வரம்பிற்கு ஏற்ற உள்ளடக்கம் மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC 2025 ஆண்டு இணைய பாதுகாப்பு சட்டம் 866 கீழ் 10 துணை சட்டங்களை உருவாக்கி வருகிறது. 16 வயதுக்கு உட்பட்ட பயனர்கள் சமூக ஊடக தளங்களை அணுக முடியாது என்பதை உறுதி செய்வதற்காக துணை சட்டங்களின் கீழ் வழங்குநர்கள் பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட எழுத்துப்பூர்வ பதிவில் தொடர்பு அமைச்சு குறிப்பிட்டிருந்தது. 18 வயதிற்கு உட்பட்ட பயனர்களுக்கான உள்ளடக்கம் அவர்களின் வயதுக்கு பொருத்தமானதாக இருப்பதை சேவை வழங்குநர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதோடு சமூக வழிகாட்டுதல்கள் அல்லது பயன்பாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப பெற்றோர் கட்டுப்பாடு மற்றும் அமைப்பு விருப்பங்களை சமூக ஊடக வழங்குநர்கள் வழங்க வேண்டும் என்று MCMC தெரிவித்தது. இதனிடையே இணைய சேவை மற்றும் சமூக ஊடக சேவை வழங்குநர்களுக்கான விதிமுறைகளையும் MCMC வெளியிட்டது.